வணக்கம் நண்பர்களே, வாங்க இன்னைக்கு கருப்பு சுண்டலை வச்சு ஒரு சூப்பரான கருப்பு சன்னா மசாலா செய்யறத பார்க்கலாம். உப்பு கடலையை குக்கரில் போட்டு ஒரு 5 விசில் வச்சு வேக விட்டு எடுத்து வச்சுக்கலாம். வாங்க அதுக்கு தேவையான பொருளாக எடுத்து வச்சுக்கலாம். 4 வெங்காயம், 4 தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு உடச்ச கடலை எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் சோம்பு, வெங்காயம், தக்காளி, அதில் உடச்ச கடலை, ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் கார மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து பேஸ்ட்டாக வச்சுக்கலாம். இன்னொரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய், லவங்கம், எடுத்து வச்ச பச்சை மிளகாய், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, அரைச்சி வச்ச பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு வதக்கலாம். வேக வச்சு எடுத்து வச்சு இந்த கருப்பு மூக்கடலையை மொத்த வச்சு லைட்டாக ஒன்றும் பாதியமாக மசிச்சு விட்டுக்கலாம். மசிச்சு விட்டு இந்த கிரேவியில் எடுத்து அதை கொட்டி நல்லா ஒரு கிளறிக்கலாம். கிளறிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் லெமனும் கஸ்தூரி மெட்டியும் தூவி இறக்கிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான சுவையான கருப்பு மூக்கடலை சன்னா மசாலா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.